சந்தோஷத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அறிவுரை சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கு ஏன் சொல்றாங்க, அக்ரிமெண்ட் அதுக்கு தரப்ப நீங்க போடுறீங்க, கல்யாணங்கிற அக்ரிமெண்ட் எதுக்கு போடுறீங்களோ அதை விட்டு வேற காரியம் பண்ண இது கல்யாணம் பண்ற என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய மனைவிக்கு செய்யற கடமை இருக்குங்கிற அந்த இடத்துல யாவப்படுத்தி அவரை குறைக்கிறாங்க. ஊழல் பண்ணக்கூடாது, இந்த கடமையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் அதையும் செய்யணும் என்று அறிவுரை சொல்றாங்க. இது மாதிரி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டு தெரிந்த ஒரு சம்பவம், சல்மான் பார்சி அவர்களும் அபூ தர்தா அவர்களும் தொடர்புடைய ஒரு சம்பவம். அவங்கள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அபூ தர்தாங்கிறவர் மதீனாவை சேர்ந்தவர், சல்மான் பார்சிங்கிறவர் ஈரானை சேர்ந்தவர். அவர் அங்கிருந்து அகதியா வந்துட்டார். அகதியா வந்தா என்ன செய்வாங்க, ஒரு அகதியை ஒரு உள்ளூர் ஆளோட சேர்த்து விட்டுருவாங்க. அப்ப அகதியாக வந்த சல்மான் அவர்களை உள்ளூர் வாசியான அபூ தர்தாவோட சேர்த்து இவரை நம்ம சகோதரரா ஏத்துக்க. ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் அகதி பிரச்சனையை சமாளிச்சாங்க. அவர் சகோதரரா ஏத்துக்கிட்டார். சகோதரரா ஏத்துக்கிட்டா என்ன, அங்கதான் அவர் தங்கியிருப்பாரு, அங்கதான் சாப்பிடுவாரு, அவருடைய பொருள்கள் எல்லாம் பாதி பாதியா பங்கு வச்சு இவர் கொடுத்துருவாரு. இந்த மாதிரியான ஒரு உறவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். அப்ப ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாரு. யார் வர்றா, சல்மான் வர்றாரு. வந்தா அபூ தர்தா வீட்டுல இல்ல, மனைவி தான் இருக்கிறாங்க. அந்த மனைவியை பார்த்தா இந்த வாழ்க்கையை வெறுத்து போய் விரக்தியில் இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கோலத்திலையும் அழுக்கடைந்த சமையலுக்கு பயன்படுத்தும் போது உள்ள ஆடை இருக்குமே, அந்த மாதிரி ஆடைகளை அணிந்த நிலையில பாக்குறாங்க. ஏமா கொஞ்சம் நல்லா இருக்க வேண்டியதானே, ஏன் வாழ்க்கை வெறுத்து போன மாதிரி இந்த மாதிரி இருக்கிற, அந்த மாதிரி அவங்க கேட்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதே கேட்கறீங்க, உங்களுக்கு ஒருத்தர் சகோதரரை சேர்த்து விட்டாங்களே என் கணவர், அவருக்கு இந்த உலகத்துல ஒரு தேவையும் இல்ல, அப்ப நான் எதுக்காக வேண்டிய நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னா, அப்படி எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி நான் வாஷ் பண்றேன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, கண்காணிக்கிறார். அப்ப வர சாயந்தரம் அண்ணா என்ன செய்யறாரு, அவர் அபூ தர்தா வர்றாரு. வந்தவன் என்ன செய்யறாரு, சாப்பிட சொல்றாங்க. நான் நோம்புங்கிறாரு. நீ சாப்பிடு, நான் நோம்பு வச்சிருக்கிறேன், சாயந்தரம் சாப்பிடு. அவர் என்ன செய்யறாரு, நீ சாப்பிடு நான் சாப்பிடுவேன், வலுக்கட்டாயம் பண்ணி வச்ச நோம்பு முடிக்க சொல்லி அவரை சாப்பிட வச்சு விட்டார். இவரும் சாப்பிட்டார். ராத்திரி ஆனவனை பார்த்தா என்ன செய்யறாருன்னு கேட்டா, படுத்துட்டாங்களா, இவர் போய் மனைவியோட சேர்ந்து இருக்காம இவர் சொல்லுவ ஆரம்பிச்சிட்டார். சொல்லுவதற்கா ரெடியா வர்றாரு. அவரை புட்டிச்சு இழுத்து படு, பேசாம நான் சொல்லுவேன்னு பேசாம படுங்கிறார். இவர் தொந்தரவு தாங்க முடியாம படுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சல்மான் தூங்கி இருப்பாரு அப்படி நினைச்சு மறுபடியும் எந்திரிக்கிறாரு. இவர் பர்பஸால முடிச்சிட்டு இருக்கிறாரு, வேணும்னு தூங்கல இவர். அவர் என்ன செய்யறாரு, மறுபடியும் இழுத்து பேசாம படுக்கிறே இல்லையா, சொல்லுவோம்ப்பா பேசாம படுனி படுக்க வச்சு விட்டாரு. இப்படியே பல தடவை நடக்கிறது. கடைசியா சுபுவுக்கு கொஞ்ச நேரம் கடைசி இரவு வரும் பொழுது இவரை எழுப்பி இப்போ 2 பேரும் தொழுவோம். சுபுவுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது 2 பேரும் சேர்ந்து தகஜை தொழுவோம் எழுப்பி 2 பேரும் தொழுகிறாங்க. இவருக்கு சரியான கோபம். தொழுது முடிச்சவன என்ன செய்யறாரு, ஒரு அறிவுரை சொல்றாரு. நீ செய்யற முறை தப்பு, கண்ணுக்கு செய்யற கடமை, உடம்புக்கு செய்யற கடமை, இந்த அறிவுரை எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் இருக்குதுப்பா, நீ சேர்ந்த மாதிரி நடக்க கூடாது, உன் முன்னாடி சந்தோஷமா வச்சிருக்கணுமா இல்லையா, இவ்வளவு அறிவுரையும் அவர் சொல்றாரு. சொன்ன உடனே இவருக்கு சரியான கோபத்துல சுபுகுல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளைண்ட் பண்ணி, ஒழுங்கான ஒரு ஆளை சகோதரனை சேர்க்க கூடாதா, இந்த மாதிரி இபாதத்தில் நாசமாக்குற ஆளை சேர்த்து விட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போறாரு. போய் நடந்ததெல்லாம் விளக்கமா சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சலக சல்மான், சல்மான் கரெக்டா தான் சொன்னாரு, நீங்க தப்பு, என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்கப்பா அதான் தப்பு, சல்மான் உனக்கு சல்மான் பார்சி உனக்கு சொன்ன அறிவுரை அதுதான் கரெக்ட் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல எதுவுமே என்ன வழங்குறோம், எந்த ஒரு காரணத்தை காட்டியும் அந்த சந்தோஷமாக இருவரும் இணைந்திருக்கணுமே அதை தவிர்த்து கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண்கள் 6 நோன்பு வைக்கிறாங்க, கடமையான நோன்பு வச்சுதான் ஆகணும். ரமலான் நோன்பு கண்டிப்பா என்ன செஞ்சாகணும், வச்சு ஆகணும். கடமை இல்லாத நோன்பு வைக்கிறதா இருந்தா, கணவன் ஊர்ல இருந்தால் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நோன்பு வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு பெண்ணும் நோன்பு வைப்பதாக இருந்தால் அவருடைய இல்லாத இருநிகி புருஷன் பர்மிஷன் இல்லாம நோன்பு வைக்க கூடாது. ஏன்னா பகல் நேரங்கள்ல அவனுடைய உடல் ரீதியான ஒரு தேவை ஏற்படலாம், நீ நோன்புங்கிற ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டு அவனுக்கு சந்தோஷம் நீ மறுத்துடலாம், அந்த மாதிரி நீ மறுத்து விடக் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே எச்சரிக்கை பண்றாங்க. நோன்பு நல்லதுதான், நோன்புங்கிற பெரிய இபாதத்து, அதிக நன்மை தரக்கூடிய காரியம் தான்.
அவன் கணவன் வந்து ஒரு நாட்டத்தோட இருக்கிற நேரத்துல நான் நோபாளியா இருக்கிறேன் நீங்க காரணம் காட்டி அவங்களோட சந்தோஷமா இருப்பதை நீங்க தவிர்த்துக் கொண்டீர்களே ஆனால் பெண்கள் தவிர்த்துக் கொள்வார்களே ஆனால் அதுவும் குற்றம். அன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சந்தோஷமாக இருப்பதற்கு கணவன் அழைக்கிற நேரத்துல ஒரு பெண்ணு வந்து மறுத்து விட்டார் என்று சொன்னால் வானவர்கள் அவளை சபிக்கிறார்கள், விடுகிற வரைக்கும் சபிக்கிறார்கள் சொல்றாங்க. ரெண்டு பேருக்கு அந்த கடமை பாக்குறாங்க பாருங்களேன். ஆண்களுக்கும் சொல்றாங்க, நீ சந்தோஷமாக இருக்கிறத எந்த காரணம் காட்டி தவிர்க்க கூடாது, இபாதத்தை காரணம் காட்டி கூட தவிர்க்க கூடாது அப்படிங்கிறாங்க. பெண்ணுக்கு என்ன சொல்றாங்க, நீ நோன்பு வச்சிருக்க அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது, நோன்பு வைக்க கூடாது, நீ சுன்னத்தான நபிலான நோன்பு உழைப்பதாக இருந்தால் இவன் வந்து வேற மாதிரி கெட்டு போவான், இல்லாட்டி தவறான வழிக்கு போயிடுவான். அதுக்கெல்லாம் ஒப்புக்கொண்டு நீங்க கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்துல அனுமதி இல்லாமல் நபிலான சுன்னத்தான நோன்புகள் வைக்க கூடாது என்று அந்த பக்கமும் எச்சரிக்கை பண்றாங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு நம்ம காட்டுகிறது, ஃபர்ஸ்ட் நிறைவேற்ற வேண்டிய ஒரு அக்ரிமெண்ட் இதுதான். அன்றைய அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம், கல்யாணம் பண்ணிடுவாங்களா, கல்யாணம் பண்ணி கோபத்தில் என்ன பண்ணிடுவான்னு கேட்டா, நீ இன்று முதல் எனக்கு தாயை போலன்றுவாங்க. தாயை போல வேற தாயோட குடும்பம் நடத்த முடியுமா, ஒரு மகன் வந்து தாயோட சேர முடியுமா, பொண்டாட்டியை பார்த்து என்ன செய்வாங்க, இன்று முதல் நீ எனக்கு தாயி அம்மா வாய்க்கப்பட்ட உன்னைய அப்படின்றான். அப்படி சொல்லி என்ன செய்வான்னு கேட்டா, நம்ம அம்மான்னு சொல்லிட்டோமே, அம்மான்னு சொன்னா எப்படி அப்புறம் மேல சேர்றது, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்ப அப்படியே அதே காரணம் காட்டி வீட்டுல பொண்டாட்டின்னு பேருக்கு அவங்க இருப்பாங்க, டைவர்ஷன் ஆகாது, மனைவிந்து உள்ள இருப்பாங்க, அவங்க சேர்வது மட்டும் நடக்காது. ஏன் அம்மான்னு சொல்லிட்டோமே. அப்ப இந்த மாதிரியான ஒரு காரியத்தை அந்த அரபுகள் செஞ்சிருந்தாங்களே, இது அல்லாஹ் கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான், உள்ளவீன யுலாஹிரூன மின் நிசாயிஹிம், மனைவிமார்களை தாயோடு ஒப்பிட்டு விடுகிறார்களே, ஒப்பிட்டு விட்டு சேர மாட்டேங்கிறாங்களே, அந்த மாதிரியான ஆட்கள் வந்து அப்படி செய்யக்கூடாது. அவங்களை தாய் என்று நினைக்கிறார்கள். இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், அவங்களை யார் பெற்றெடுத்தார்களோ அவங்க தான் தாயி. பொண்டாடி பிடிச்ச தாயில தாயாயிருவாளா, அவ வயிற்று இருந்த உன்னைய பொண்டாடி பெற்றெடுத்தா, அப்ப தாயா இருந்தா என்ன இருக்கணும், பெற்றெடுத்திருக்கணும். நீங்கள் அசிங்கமான அருவருக்கத்தக்க சொல்லி சொல்கிறீர்கள், மனைவிதான், அவள் அம்மாவாக ஆக முடியாது என்று சொல்லி இதை தடுத்துட்டு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த மாதிரி நீங்க சொல்லி புட்டீங்கன்னு சொன்னா அதை உடைச்சிடணும், நீங்க சேர்ந்தே ஆகணும். மனைவியோடு என்ன செய்யணும், தாய் என்று சொல்ல கொடுக்க, உன்னை தாயாகவே நான் பாவித்து விட்டேன், தாயாகவே உன்னை ஆக்கிவிட்டேன் என்கிற மாதிரி பாரதூரமான ஒரு தத்துவத்தை நீ சொல்லி இருந்தாலும் நீ என்ன செஞ்சாவனு அந்த முடிவை மாற்றிக்கொண்டு அவங்களோட சேரணும். சேருவதற்கு முன்னாடி இப்படி சொன்னதுக்கு பரிகாரம் செய்யணும்ல, ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், அல்லது வந்து 60 நோன்பு வைக்கணும், அல்லது வந்து 60 ஏழைக்கு உணவளிக்கணும். தீண்டுவதற்கு முன்னாடி மின் கபடி அங்க தமாசா ரெண்டு பேரும் சேருவதற்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு போய் சேரும் மரியாதையா, அதனால அம்மாங்கிற முன்னாடி போட்டு போய் சேர சந்தோஷமா அப்படின்னு இது ஒரு முக்கியத்துவமான ஒரு பிரச்சனையாக அல்லாஹ் வலியுறுத்துவதற்கு என்ன காரணம், அந்த ஒப்பந்தத்தை ரெண்டு பேர் நிறைவேற்றணும். இன்னும் சில பேர் இருந்தாங்க ஈலான்னு சொல்லி, ஈலாண்டா என்ன, சத்தியம் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டு கோபத்துல ஒல்லாகி ஒன்றை நான் இன்னும் சேர மாட்டேன் அப்படின்றது. ஆத்திரத்தில் ஏதாவது பிரச்சனை வரும், சண்டை வரும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வரும், ஏதோ கோபத்தில் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, அரபுகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒல்லாகி இன்னோட நான் உன்னை சேர மாட்டேன்றது. ஆஹா உள்ளாஹி அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிவிட்டோமே, இனிமே அவ்வளவுதான் காலமான சேர்றது கிடையாது. அவ பொண்டாட்டின்னு பேருக்கு பொண்டாட்டியா இருப்பா, நம்ம அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஈலாங்கிற ஒரு பேர்ல மனைவியோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டோமே என்று அப்படியே பெண்களை சந்தோஷம் இல்லாம அந்த சுகத்தை மனைவிமாருக்கு அனுபவிக்காம மனைவிமார்களுக்கு சுகம் கொடுக்காமல் ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அந்த அரபு சமுதாயத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு மாசத்துக்கு உன்னோட சேர மாட்டேன்னு மனைவிமார்கள் நினைச்சாங்க, இது மாதிரி சத்தியம் பண்ணி விட்டு ஒரு மாசத்துல இறங்குறாங்க 29 நாள்ல. அப்ப சுட்டி காட்டுறாங்க, ஒரு மாசம் சொன்னீங்களா 29 ஆகுது, 29 நாள் இருக்கு போங்க, மாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறிக்கிறாங்க. அப்ப இந்த ஈலாங்கிற பேர்ல வந்து என்ன செய்வாங்க, அல்லாஹ் மேல சத்தியமாக நாங்க உன்னோட சேரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டான். இதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம். வல்லதீன யூலூன மின் நிசாயிஹிம், யார் மனைவிமார்களோடு சேர்வதில்லை என்று